அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்குநர்களை அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயதடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மென்மையும் முறையாக புரிந்து கொள்ளும் முதம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்போடும் தோழமுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை ஒட்டி ஒன்று கூடி மையான படைப்பால் இனியே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரி நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் காலச்சக்கரத்தின் நிகழ்வு 2வது அமர்விலே ஸ்ரீமுஷ்ணம் சங்கம் 60வது நாளை தொட்டிருக்கிறது. 791வது நாளை நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக இந்த நிகழ்வை எங்களுக்கு அளித்த மாவட்ட ஆளுநர் அன்பு நண்பர் பாஸ்கரன் அவர்களையும் வரவேற்கின்றோம். எங்களுடைய 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய திட்டத் தலைவர் உடம்பாளர் அவர்களையும், காளிதாசன் அவர்களையும், ஜிஷ்குமார் சார் அவர்களையும் மற்றும் சேர்மன் சார் அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை ஆசனங்களை நல்லசுமை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு அழைப்பாளராக நமக்கு சிறப்பு நிகழ்வை நடத்திருக்கிற வாழ்க்கை தத்துவம் கடமை என்ற சிறப்பு பயிற்சி அளிப்பவர் நம்ம இறைமதன் மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த காலச்சக்கரத்திலே பங்கு கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்று நிகழ்ச்சியை ஊக்குவிக்க நம்ம குணா ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொண்டோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் ரோட்டரி வணக்கம் வாசித்து சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்னமுத்திரை வச்சுக்கோங்க. அனைவரும் சின்னமுத்திரை வச்சுக்கிறோம்.
நேரம் கொண்டுக்கிறோம். மூச்சு எடுத்து ஆய் எடுத்து வச்சுட்டு சின்மயம் சின்மத்திலிருந்து அப்படியே இந்த 3 நிமிஷம் நடக்கணும். சின்மயம் மூச்சு எடுத்து ஓய் எடுத்து ஆதி முத்திரை கட்டவரை வச்சு அப்படி ஆதி முத்திரை வச்சுக்கணும். 2 கையிலையும் மூச்சு எடுத்து வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுரை. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுரை. வணக்கம் ஐயா, வெற்றியுரை. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுரை. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால் நேர்ந்தீங்க. கால் பண்ணிருங்க. அப்படியே என்ற நிலைக்கு வந்துடும். தாடாசனம். கைகளை மேல வைத்துங்க. கைகளை கொடுத்துக்கிறோம். கைகளை நல்லா மேல உயர்த்துறோம். நல்லா குதிக்கால மேல கொண்டு வந்துடும். எவ்வளவு ஹைட்டா மேல கொண்டு முடியும் அந்த அளவுக்கு விரல்களால வெளியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய். நல்லா மூச்சு விடுங்க. தாடாசனம். நல்லா உச்சி முதல் பாதம் வரை நல்லா உடல் சுறுசுறுப்பாகும். ஒரு கேப் வச்சுக்கோங்க. கால 1.5 அடி அகலத்துக்கு நம்ம கேப் வச்சுக்கலாம். இடுப்புல கை வச்சுக்கிறோம். விரையாசனம். நான் முடிச்சிருக்கேன். நல்லா பேக் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். நல்லா மூச்சு மீண்டும் 10 நீட்டி வச்சுக்கணும். மூச்சு விட்டு பேக் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். ஸ்ட்ரெயிட் ஆகுது. நல்லா மூச்சு விடுங்க. பாவனாசனம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 11, 12, 13, 14, 15. 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121
2 அப்படியே கொண்டு வந்து மூச்சு தேவரம் உடம்பு இலக்கமா வச்சுக்கிறோம். அப்படியே கணுக்கால் பிடிச்சி கால் நல்லா முட்டியில் டச் பண்ற மாதிரி நல்லா எவ்வளவு க்ளோஸா போக முடியுமோ பலப்படுத்தலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 1 ஸ்ட்ரெயிட் வந்து ஒரு வாட்டி மோஷன் இருக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். ஓய்வு பாத கஷ்டம் நல்லா மூளைக்கு ரத்தோட்டம் போகும். கண்களுக்கு நல்ல பயிற்சி. ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். கால்கள் நல்லா வளைகிறது. கை நேரிடுங்க. அமர்ந்த நிலையில் பட்டாசனம் அப்படியே உட்கார்ந்துக்கிறோம். கால் சேர்த்து பிடிங்க. அப்படி கைகள் வைத்து உட்கார்ந்து நல்லா முடிச்சிருக்கோம். குப்புறப்படுத்த நிலைக்கு வந்துடுறோம். சரியாக நிலை. காலம் வச்சுக்கோங்க. நல்லா முடிச்சுக்கோங்க. அடுத்து புஜங்காசனம். காலம் சேர்த்துங்க. கைகள் நேரம் வைக்கிறோம். தோல் ரொட்டி கை வைங்க. அதை டச் பண்றோம். அப்படியே முதல் தண்டு பேலன்ஸ் பண்ணி அப்படியே மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா ஓடி வந்துடுறோம். நல்லா முடிச்சுக்கோங்க. தலபாசனம். ரெண்டு கைகளிலும் ரெண்டு காலத்து நடுவில் வச்சுக்கிறோம். கை மனதை வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கை மறக்காது. காலை நல்லா பேலன்ஸ் பண்ணி கையை நல்லா அழுத்தமா வச்சுட்டு நல்லா கால் வந்து எவ்வளவு தூக்கணுமோ தடுக்க வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நல்லா முடிச்சுக்கோங்க. ரெண்டு காலம் தூக்க முடியல அப்படின்னா ஒரு கால் மட்டும் பின்னாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் லெக் மட்டும் பார்த்துக்கலாம். 10 செகண்ட் வச்சிருந்துட்டு லெஃப்ட் லெக் மட்டும் நடந்துக்கலாம். இது அர்த்த சலபாசனம். அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா முடிச்சுடுங்க. மீண்டும் முடிச்சுக்கணும். வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி நல்லா பின்னாடி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைட் லெக் வச்சுட்டு முடிச்சுட்டு விடுங்க.
left leg right hand பிடிச்சோம் left hand பின்னாடி நல்லா தலைய left side மேல திருப்பிடுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிடு நல்லா மூச்சு விடுங்க left leg இப்படி மடக்கிறீங்க அடுத்து ரைட் leg வச்சுக்கோங்க சின்முத்திரை நல்லா மூச்சு விடுங்க கபாலபதி பெருவிரல் நல்லா வச்சுக்கிறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு ரொம்ப சிறப்பா செய்றீங்க நல்லா முடிஞ்சு விடுங்க நல்லா ஆழ்ந்து மூச்சு விடணும் மோதிர வச்சு ரைட் சைடு நல்லா மூச்சு விடணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு ரெண்டு கையில சின்முத்திரை வச்சுட்டு அடுத்து பஸ்திரியா மூச்சு விட்டு இழுத்து பெருவன் வச்சிடறோம் லெஃப்ட் சைடுல மூச்சு விடுறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு நல்லா மூச்சு விடுங்க மூச்சு விடுங்க முதல்ல வச்சுட்டோம் 1 2 3 4 5 6 7 8 9
10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. 2 கேள்வி சின்னத்தில் வச்சுக்கிறோம். நீண்ட மூச்சு விடுறது. நாடி சுத்தி பிராணிகளும் பெருவரில் பிரிச்சுட்டு லெஃப்ட் சைடு வந்து நன்றாக மூச்செடுத்து மூச்சை நன்றாக நிறுத்தி மெதுவா ரைட் சைடு இருக்கிறோம். ரைட் சைடையே மீண்டும் நல்லா முடிச்சிருக்கிறோம். மூச்சை நல்லா நிறுத்தி மெதுவா லெஃப்ட் சைடு வரும். நாடி சுத்தி பிராணாயாமம் நல்லா மேல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நன்றாக செய்வது ரொம்ப சக்தி. ஒரு 3 முறை செஞ்சுட்டு சின்னத்துல வச்சு 2 கையிலையும் வச்சு மூச்சு எடுத்து அப்படி நிறுத்தி மெதுவா விடுறது ரொம்ப சிறப்பு. இதே போன்று நல்லா நாடி சுத்தி பிரயாணம் எவ்வளவு முடியுமோ நம்ம செய்யணும். சிறப்பு. ஒரு 3 முறை கிரீச்சி வயிற்று பகுதியில் ஒரு 1, 2, 3. நல்லா மூச்சு விடும்போது வயிற்றுல 4 வச்சுக்கி சின்னத்துல வச்சு வச்சுக்கோங்க. அப்படியே ஜஸ்ட் வச்சுக்கணும். மற்றவர்களை கரெக்டாக வச்சுக்கணும். 4 வாரத்தை வச்சுக்கணும். சோல்டர்ல 3 ஓய்வு. ஆதிபத்தை திருமண பஸ்திரியா நல்லா மூச்சு விடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நல்லா மூச்சு கவனிங்க.
சன்னும் உண்டு. காதுல பெருவரல் இருக்கணும், 2 விரல் கண்கள் மூடி கண்கள் மேல, 2 விரல் வாய் மூடி இருக்கணும், வாய்கள் ஒரு 3 முறை யூஸ் சொல்லணும். நல்லா முடிச்சிருக்கோம். காலைக்கு முன்னாள் சொல்லுங்க. இப்ப நீங்க ஆசனங்கள் செய்யறதுக்கு அமர்ந்து சுறுசுறுப்பும் நம்ம உடல்நிலை இருக்கக்கூடிய சுறுசுறுப்பை நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. என்னென்ன பயிற்சிகளுக்கு வந்து நீங்களா நல்லா சொல்லணும். இதை அன்றாட நம்ம செஞ்சு நல்லா உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்தி நீண்ட நாள் நாம் நோய் நொடி இல்லாமல் வாழ தொடர்ந்து பயிற்சிகளை நாம் செய்வோம். இந்த பயிற்சியை நன்றாக செய்த அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் ஐயா. நம்முடைய சாமியா செய்து நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அனைத்து விதமான பயிற்சி முறைகளையும் சூரிய மூச்சு பயிற்சிகளையும் சிறப்பாக அளித்து சிறப்பித்த ஆசானார் சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயி ஈடுபடட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று இருதயத்தை ஒழுங்காக சக்தியோட ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதற்கு அநாகத தியானம்னு ஒரு தியானம் இருக்கு. அது செஞ்சா இந்த பிபி, ஹை பிபி, லோ பிபி, இந்த ஹார்ட் வந்து ஒழுங்கா துடிக்க மாட்டேங்குது, பல்ஸ் ஒழுங்கா இல்ல, இருதயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இந்த அநாகத தியானம் ரொம்ப அருமையா உதவி செய்யும். அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். சமணங்கால் போட்டு உட்கார்ந்துக்கணும். சாதாரணமா முதுகு நேரா வச்சுக்கணும். இடது கைய நெஞ்சு குழிக்கிட்ட வைக்கணும். வலது கைய அதுக்கு மேல வைக்கணும். வச்சு 2 கட்டை விரலையும் லேசா தொடுற மாதிரி வச்சிருக்கணும். பாருங்க, முதல்ல இடது கையை வைக்கணும் நெஞ்சு குழிக்கிட்ட, அடுத்து வலது கையை வைக்கணும், 2 கட்டை விரலையும் தொட்டிருக்கணும். இவ்வளவுதான். இந்த மாதிரி கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம சும்மா உட்கார்ந்துருந்தோம்னா நமது எண்ணங்கள் எங்கெங்கயோ போகும். அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தியான இசை, மெடிடேஷன் மியூசிக் அப்படின்னு நீங்க கூகுள்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாவது மியூசிக் எல்லாம் வாங்கி நீங்க வச்சுக்கோங்க. நிறைய இசை இருக்கு. அது என்ன மெடிடேஷன் மியூசிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிடேஷன் அப்படின்னாவே வார்த்தைகள்லாம் வராது, சில பாட்டெல்லாம் இருக்காது. இது மியூசிக். சைனீஸ் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும். புல்லாங்குழல், இந்த மாதிரி
தியானத்துக்குன்னு சில இசை இருக்கு. அந்த மாதிரி இசை உள்ள சில ஆடியோவை எடுத்து வச்சுட்டு, அது 3 நிமிஷம் இருக்கு, 1 மணி நேரம் இருக்கு, 5 மணி நேரம் இருக்கு, அரை மணி நேரம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி இசையெல்லாம் எடுத்து ஒரு செல்போன்லயோ இல்ல பென் டிரைவ்லயோ போட்டு வச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இடது கையை முதல்ல வைக்கணும், வலது கை அதுக்கு மேல வைக்கணும், 2 கரெக்டாக டச் பண்ணிட்டு இருக்கணும், நெஞ்சு குழிக்கிட்ட கையை வச்சிருக்கணும். இப்போ அந்த இசைய இயர்போன்லயோ இல்ல ஸ்பீக்கர்லயோ போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கும். என்ன ஆகும்? நமது 2 கையையும் நெஞ்சு குழிக்கிட்ட வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தா இருதயத்துக்கு, உடம்புல இருக்கிற மொத்த சக்தி இருதயத்துக்கு வரும், நுரையீரலுக்கு வரும். வரும்பொழுது 2ம் நல்லா பவர்ஃபுல் ஆகும். நம்ம எந்த இடத்துல கையை வச்சு நம்ம ஒரு தியானம் செய்யறோமோ சக்தி எல்லாம் இந்த இடத்துக்கு வரும். அப்ப என்ன ஆகும்? உடம்புல ரத்த ஓட்டம், பிராணசக்தி, உயிர் சக்தி எல்லாமே இருதுக்கு வந்தோடனே இருதுக்கு பவர் அதிகமாயிடும். அநாகத தியானம்னு பேரு. ஒரு அருமையான தியானம். இதை நீங்க காலையில பண்ணலாம், மதியம் பண்ணலாம், நைட்டு பண்ணலாம், எப்பனாலும் பண்ணலாம். பல பேர் கேக்குறாங்க, தியானம் பண்றதுக்கு சிறந்த நேரம் என்ன? இந்த நேரம் பண்ணலாமா, அந்த நேரம் பண்ணலாம்னு. தியானம் பண்ணாவே சிறந்த நேரம் தான். ஆமா, இது வரைக்கும் யோகா பண்றதுக்கு, தியானம் பண்றதுக்கு, மூச்சு பயிற்சி பண்றதுக்கு இதுக்கெல்லாம் சிறந்த நேரம் எது, நல்ல நேரம் எது அப்படின்னு கேக்குறீங்களா இல்லையா? யாராவது தம் அடிக்கிறது எப்ப அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எப்ப அடிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்களா? அது மட்டும் 24 ஹவர்ஸ்ல அல்ல 3 மணிக்கு பார்த்தா ஒருத்தர் பீ அடிச்சுட்டு இருப்பாரு, நைட் 1 மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏங்க, இதெல்லாம் நேரங்காலம் பார்க்காம செய்யும் பொழுது தியானம் மூச்சு பயிற்சி எல்லாம் எப்ப வேணாலும் பண்ணலாங்க. செஞ்சா நல்ல நேரம், அவ்வளவுதான். அநாகத தியானம் எப்ப வேணாலும் பண்ணலாம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க, இருதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா, நெஞ்சில மஞ்சாச்சோறு, இந்த தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வேணும்னு வச்சுங்களேன், இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த இருதயம் ஒழுங்கா இருந்தாதான் எல்லாமே ஒழுங்கா இருக்கும். அப்போ அநாகத தியானம் அப்படிங்கிற தியானத்தை எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து பண்ணுங்க. இருதயம் ஒழுங்காகும், இருதயத்துக்கு சக்தி கிடைக்கும். அடுத்தது, இந்த இருதயம் அப்படின்னாவே கசப்பான சுவை, துவரப்பான சுவை சாப்பிட்டா இருதயம் சரியா போயிருங்க. நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா இருதயம் நல்லா தெம்பா இல்ல? யாருமே கசப்பு துவர்ப்பு சாப்பிட்றதே இல்லை. பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சுண்டக்காய், சுக்கிட்டிக்காய், வேப்ப இலை, வேப்பங்கொழுந்து இந்த மாதிரி கசப்பான பொருளை அப்பப்ப சேர்த்திக்கணுங்க. சேர்த்தி பாருங்களேன், இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. யாரெல்லாம் கசப்பு சாப்பிடலையோ அவங்களுக்கு இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்காது. யாருக்கெல்லாம் கசப்பு சாப்பிடுறாங்களோ இருதயம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்தது, யாருக்காவது இருதயத்துல ஒரு குறைபாடு, ஒரு நோய், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு ஒரு தடிமனா இருக்கும். நமது எண்ணங்கள் நாக்கிலேயே இருக்கும், நாக்கு நினைச்சிட்டே இருப்போம். அப்ப என்ன பண்ணணும்? தண்ணியில, பச்சை தண்ணியில வாய் கொப்பளிச்சா நாக்குல ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்திக்கு இருதயத்துக்கு தான் போகும். எப்பெல்லாம் யாருக்கு நாக்கு ஒரு உறுத்தலா இருக்குதோ, ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ, சாதாரண பச்சை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிங்க. இந்த நாக்கு என்ன பண்ணும்? தண்ணீர் உள்ள பிராணனை, உசுரை, சத்தை, மருந்தை உறிஞ்சு அது ஹார்ட்டை கொடுத்துருங்க. செஞ்சு பாருங்களேன். அடிக்கடி வாய்க்கு பிடிச்சா போதுங்க, ஹார்ட் சரியா போயிருங்க, இருதயம் நல்லா இருக்குங்க. பீட்ரூட் நிறைய சாப்பிடுங்க, பீட்ரூட் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப பல பேர் சொல்றாங்க, அவர் இறந்துட்டாருங்க ஹார்ட் அட்டாக், இவர் இறந்துட்டாருங்க ஹார்ட் அட்டாக், இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் நிறைய வருதுன்னு. முதல்ல புரிஞ்சுக்குங்க, ஹார்ட் அட்டாக்னு ஒரு நோயே கிடையாது. உலகத்துல யார் இறந்தாலும் ஹார்ட் கடைசியா நிக்கும். ஹார்ட் நின்னுச்சுன்னா ஹார்ட் அட்டாக். இங்க பாருங்க, இருதயம் ஹார்ட் அட்டாக் வராம இருக்கணும்னா இருதயத்தை மட்டும் சரி பண்ணா பத்தாது, உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளையும் சரி பண்ணணும். ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா தண்ணி குடிக்கணும், ஒழுங்கா தூங்கணும், ஒழுங்கா உழைக்கணும், மனசை ஒழுங்கா வச்சுக்கணும். இதெல்லாம் எல்லாமே செஞ்சாதான் நல்லா இருக்கும். குடும்பத்துல அமைதி இருக்கணும், மனசுல அன்பு கருணை இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் சரி பண்ணாதான் ஹார்ட் சரி பண்ண முடியுமே தவிர இருதயத்தை மட்டும் தனியெல்லாம் சரி பண்ண முடியாது. இருந்தாலும்
இந்த கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு இருதயத்துக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். எனவே இருதயம் சம்பந்தப்பட்ட யாருக்கு பிபி இருந்தாலும், இருதயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், இனிமேல் நீங்க அநாகத தியானம் செய்யுங்கள். கசப்பான சுவரப்பான பொருள்களை சாப்பிடுங்கள். தண்ணீரை வாயில ஊத்தி கொப்பளிச்சு துப்பிடுங்கள். இப்படி இந்த 3 விஷயத்தை நீங்கள் சரியாக செய்து வந்தால் உங்கள் இருதயம் பலம் அதிகமாகும். அப்போ நாம இருதயத்தை அதிகம் பலம் பண்ணிட்டாவே இருதயம் வந்து உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் பலம் கொடுத்துரும். நாம நிம்மதியா நல்ல இருதயத்தோட நீடூடி வாழலாம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பல்வேறு கோணங்களில் பல்வேறு கருத்துக்களை சொல்லி தங்களுடைய கடமைகள் என்ன என்பதை பற்றியும், ஒவ்வொரு நிகழ்விலும் தங்களுடைய கடமைகள் என்ன ஆற்ற வேண்டும் என்பதை பற்றும் சிறப்பாக நமக்கு வகுப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றும் நமக்கு அந்த தத்துவத்தை சிறப்பாக விளக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா ஒரு 2 நிமிடம் நான் பேச்சு தொடங்குறேன். 2 நிமிடம் அன்பர்கள் ஏதாவது பேசிட்டு இருங்க, இல்லாட்டி மௌனம் இருக்கலாம். வாழ்க வளமுடன். ஓகே, நன்றிங்க. சிறப்பு. ஐயா வந்து வேற ஒரு செஷன் எடுத்துட்டு இருக்கிறதுனால ஒரு 2 நிமிடங்கள் வந்துருவாங்க. நம்ம அந்த குரூப்ல இப்ப புது நண்பர்கள் நிறைய பேர் இதுல இருக்கீங்க. நம்ம திரும்பவும் சொல்றது என்னன்னா, காலை சக்கரம்ங்கிற ஒரு குரூப் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். புது நண்பர்களா இருந்தீங்கன்னாக்கா, நீங்க அந்த குரூப்ல நீங்க இடம்பெறணும்னாக்கா, நான் சொல்ற மொபைல் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. அந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதுல நம்ம இதுல உள்ள ஆசான்கள் எல்லாருமே அந்த குரூப்ல இருப்பாங்க. உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் எது கேட்டாலும் அவங்கள்ட்ட இருந்து பதில் கிடைக்கும். நீங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி உங்களுடைய சந்தேகங்கள், உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்திக்கலாம். அந்த நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிங்க. பழைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புது நண்பர்களா இருந்தா நீங்க நோட் பண்ணீங்க. 98424 93585 98424 93585. இந்த நம்பருக்கு உங்க பேரு, ஒரு பேர் போட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. நம்ம அந்த குரூப்ல ஆட் பண்ணிடலாம். நன்றி. தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்வு 791 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் பயணிக்கும் நண்பர்கள் நிறைய பேர் இதுல குரூப்ல வந்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த நிகழ்வு நம்ம பல்வேறு ஆசான்களும் நமக்கு பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு செய்திகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் நமக்கு கிட்டத்தட்ட 2-3 ஆசான்கள் புது ஆசான்கள் நமக்கு சிறப்பான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கும் ஆவலாகவும் இருக்கிறாங்க. அதனால இந்த காலைச்சக்கரம் நிகழ்வுல இன்னும் பல ஆசான்களை நம்ம உள்ளார கொண்டு வர்றதுக்கும் எல்லாம் ரெடியா இருக்கோம். எனவே தாங்கள் கற்றுக்கொண்டதை இந்த நிகழ்வுல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 50 பேர் நம்ம 50-55 பேர் பயணிச்சுட்டு இருந்தாலும், கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்ம யூடியூப்ல தொடர்ந்து நிறைய நண்பர்கள் இது பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதோட டபுளா பாக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். 50லேருந்து 100 பேர் யூடியூப்லயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம யூடியூப் ஒரு நாள் போடலனாலும் அவங்கள்ட்ட இருந்து இது மாதிரி ஏன் இன்னைக்கு போடல அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய வருது. அதனால இந்த நிகழ்வுல தொடர்ந்து கத்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் ஒரு நல்ல பயிற்சி கொடுக்கக்கூடிய நிலையை நீங்களும் எட்ட வேண்டும். உங்களுடைய பயிற்சிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், இல்லை நீங்கள் பயிற்சி கொடுக்கக்குள்ள உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் அந்தந்த இப்ப நல்ல சிவம் ஐயா கூட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பயிற்சிக்கு என்னென்ன முறைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி கண்ணப்பன் ஐயா இருக்கிறாங்க, ஜெகநாதன் ஐயா எல்லாம் தொடர்ந்து நம்மள்ட்ட பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அதனால பயிற்சி முறைகள் நம்ம காலச்சக்கரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு வரை சார்ந்த பயிற்சி கிடையாது. பல்வேறு
பயிற்சிகளை வந்து நம்ம தொடர்ச்சியா அதுல கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து ஈஸியா சுலபமாவும் இருக்கும். கடினமான பயிற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தொடர்ச்சியான எல்லா விதமான பயிற்சிகளும் இதுல கலந்த ஒரு கலவையா தான் இருக்கும் உடல் சார்ந்து. அதனால வந்து உங்களுக்கு ஒரு வடிவமைத்து நீங்க வந்து சிறப்பா நீங்க குடுக்கறது கூட நீங்களும் ஏற்படுத்திக்கலாம். அந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். உடற்பயிற்சி மட்டும் போதுமா அப்படிங்கிறது இல்லாம நம்ம வந்து பல்வேறு இயற்கை சார்ந்து, உணவியல் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, இன்னைக்கு வந்து விண்ணியல சார்ந்தும் நம்ம வந்து இந்த வகுப்பை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ரவிச்சந்திரன் ஐயா வந்து அற்புதமா தொடக்கத்தை குடுத்திருக்காங்க. விண்ணியலும், வாழ்வியலும் அப்படிங்கிற ஒரு தொடக்கம் குடுத்திருக்கிறாங்க. அதுவும் போக போக அருமையா இருக்கும். அதோட அதோட நம்மை சார்ந்து நாம் எப்படி சரிப்படுத்திக் கொள்ள முடியும்? நம்மை வாழ்க்கை முறையை இப்ப நமக்கு தேவைகளை நாம் நம் மனதினால் எப்படி சரிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றி ஆட்டம்ஸ் உதயா அவர்களும் இப்ப நம்ம காலச்சக்கரம் குழுல வந்திருக்கிறாங்க. அவர்களும் சிறப்பான ஒரு பங்களிப்பையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இயற்கை சார்ந்து நம்ம அகிலா மேடம் சிறப்பான விஷயங்கள், முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் என்ன என்பதை பற்றி இன்னைக்கு வந்து மறக்கடிக்கப்பட்ட, மறந்து போன பல்வேறு விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து நம்ம கண் முன்னே கொண்டாந்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அது நமக்கு பெரிய வரப்பிரசாதம். இவ்வளவு பொக்கிஷங்கள் நம்ம இந்த காலச்சக்கரத்துல கிடைக்கக்குள்ள நீங்க அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய பெரிய வாய்ப்பை ஏற்படுத்துங்க அப்படிங்கறத தான் நம்ம இந்த நேரத்துல எல்லாருக்கும் தெரியப்படுத்துறோம். ஏன்னா இப்ப அவங்கதான் கத்துக் கொடுக்குறாங்களே, நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இல்லாம நாமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாற வேண்டும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த காலச்சக்கர நிகழ்வுல வந்து வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கப்படும், கண்டிப்பாக கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில பங்கேற்பவர்களும் நிகழ்ச்சி வந்து நீங்களும் வந்து நாளைக்கு வகுப்பெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுத்தலாம். நன்றி. ஐயா வந்துட்டாங்க. இறை சாதனை மார்க்கத்தின் இறை அவர்கள் இன்று நமக்கு வகுப்பெடுக்க ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்சு மொத்த வாழ்க்கையுடைய தத்துவத்தையும் இதற்குள்ள அடக்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான சிந்தனை. அதுல நம்ம 8வது நிலையில சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவைகள் 3, காப்புகள் 3 என்று நாம் ஆல்ரெடி சிந்திச்சிருந்தோம். அறநெறிகள் 3 என்ற விதத்திலே ஒழுக்கம், கடமை, ஈகை என்று 3 அறநெறிகள். அவற்றிலே கடமையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடமையில 5 வகையான கடமை என்று சொல்லியிருக்கிறோம். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அப்ப அதுல தனக்கான கடமை முதன்மையானது என்று விளக்கி இருக்கிறோம். குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையையும் நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பது மகரிஷி அவங்களுடைய மிக தீர்க்கமான கருத்து. குறிப்பாக கணவன் மனைவி அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல புரிதல், ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒரு தன்மை,
அவர்களால் நாம் பெற்ற நன்மை கொஞ்ச நஞ்சம் அல்ல. பெற்றோருக்கு அடுத்து வாழ்க்கை துணைதான், இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கிற அந்த உறவுகளுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமையில எந்த இடத்துலயும் நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில துன்பங்களே யாரால வரும்னா, இந்த குடும்ப உறவுகளால தான் வரும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு யார் ரொம்ப கஷ்டம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டா மகரிஷி என்ன சொல்லுவாங்க? அஹ் வாழ்க்கை துணைதான் சொல்லுவோம். மகரிஷி உலகம் முழுக்க போய் கேட்டிருக்காரு. 22 முறை உலக நாடு முழுக்க சுத்திக்கிறாரு. சுத்துறப்போ ஒவ்வொரு நாட்டிலயும் கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு யார் மேல ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் சொல்ற ஒரே விடை, கல்யாணம் ஆனவங்க என்னுடைய வீட்டுக்காரர் மேலதான், என்னுடைய வீட்டுக்கார அம்மா மேலதான். இது உலகம் முழுக்க சொன்ன பதில். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அதிகமா யாரு காயப்படுத்துறாங்கன்னா அந்த அந்த உறவுல தான். நமக்கு துன்பம் கொடுக்கறவங்கள முதல் பட்டியல்ல அவங்கதான் இருப்பாங்க. அடுத்தது நம்ம பெற்றோர்கள் இருப்பாங்க, இல்லாட்டி நம்ம குழந்தைகள் இருப்பாங்க, நம்ம சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, நம்ம உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, சுற்றத்தார்கள் இருப்பாங்க, தொழில்துறை அன்பர்கள் இருப்பாங்க. எதிரியா சிலர், இவர்களுக்குள்ளேயே சிலர் இருப்பாங்க, இல்லையா? இந்த ஒரு 7-8 பேரை தவிர உங்களுக்கு வேற யாரு துன்பத்தை கொடுக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது, இல்லையா? நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. இந்த 7-8 பேர் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப துன்பத்தை கொடுப்பாங்க. அது குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க அதிகமா கொடுப்பாங்க. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இது நேர் எதிரான கேள்வி. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்க? ஆன்சர் சேம். நீங்க சிந்திச்சா விடை தெரிஞ்சிடும். நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல அம்மா அப்பா இருப்பாங்க, அப்புறம் வாழ்க்கை துணை இருப்பாங்க, அப்புறம் குழந்தைகள் இருப்பாங்க. நான் சொன்ன அந்த பட்டியல் அப்படியே நீளும், ஒரு இம்மி கூட பெசகாது. அப்ப என்னோட வாழ்க்கையில யாரு அதிக நன்மை செஞ்சவங்கன்னா இவங்கதான். சரி, யார் அதிக துன்பம் கொடுத்தவங்கன்னா இவங்கதான். அப்ப துன்பம்னா என்ன? நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். என்னுடைய கர்ம வினைகளை போக்குவதற்கு இறை செய்யக்கூடிய செயலுக்கு பேரு துன்பம் என்று பேர். அதாவது நேத்து நைட்டு நல்லா தூங்கல, செல்போன் டிவி பார்த்துட்டு 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு படுத்து தூங்குறேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்சா தலைவலி.
வந்துருவாங்க ஐயா. மியூட்ல இருக்காங்க, ஒரு நிமிஷம். ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆயிருச்சா? ஓகே, சாரி. சரி சரி. ஆமாங்க ஐயா, மியூட் ஆயிடுச்சு. ஓகே, மகிழ்ச்சி. அப்ப என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கான வாய்ப்பை இயற்கை கொடுத்திருக்கிறது இவர்கள் மூலமாக அப்படிங்கறத நம்ம முதல் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில பாதி துன்பம் போயிரும். இரண்டாவது, எனக்கு நன்மை செய்திருக்கிறார்கள், அவர்களால் எத்தனையோ நன்மையை பெற்றிருக்கிறேன். அதுல ஒரு உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அன்னைக்கு அம்மாவை பற்றி பேசணும் இல்லையா? அம்மா மட்டும் தான் நாம அன்னைக்கு பேசணும். பட் ஒவ்வொருத்தவங்களையும் நாம பார்க்கணும். இப்ப வாழ்க்கை துணை அப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா? எத்தனை பொண்ணு பார்த்து, எத்தனை பையனை பார்த்து ஒரு கல்யாணம் பண்றதுக்குள்ள அத்தனை கஷ்டம். இப்ப நமக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிட்டாங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட சண்டை. அவங்க கிட்ட புரிதல் இல்ல, ஒத்து போறது இல்ல. அஹ்? அப்ப என்ன அர்த்தம்? அப்போ அது கிடைக்காதப்ப அவ்வளவு கஷ்டம். கிடைக்கலைன்னா இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சரிதானுங்களா? இப்ப கிடைச்சிருச்சு. கிடைச்சதை வச்சுட்டு சந்தோஷமா வாழ முடியல. அதாங்க பிரச்சனை. இல்லையா? அப்ப வாழ்க்கை துணை இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்ம ஒவ்வொன்னையும் அப்படி சிந்திக்கணும். அப்பதான் அதற்கான கடமையை நம்மால செய்ய முடியும். பொறுப்பை உணர முடியும். வாழ்க்கை துணை இல்லைன்னா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சோம்னா, இந்த வாழ்க்கை துணை மேல குறை பேசுறதை நிறுத்திட்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துருவோம். ஐயா மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா திரும்பியும் மியூட் ஆயிடுச்சுங்கய்யா, ஆட்டோமேட்டிக்கா. ஐயா ஓகே, ஒரு ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு. சரி பரவாயில்ல. மியூட்ல தான் இருக்கு. ரைட். மறுபடியும் மியூட் ஆகுதா? ஆமாங்க, சரி நான் இது சரி. பண்ண கூட மியூட் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆ, ஆயிடுச்சு. அதான் ஃபோன் கால் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆயிக்குது. சரி, ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, நீ கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். நான் இந்த ஒரு கருத்தை ஓகே. பதிவு பண்ணிக்கிறேன். இது நீங்க இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு ஹோம்வொர்க்கா கூட எடுத்துக்கோங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கை துணையோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா, அவங்க இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? இப்ப எல்லாருக்கும் ஒரே கஷ்டம் வாழ்க்கை துணையால தான் நினைக்கிறோம் இல்லையா? நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன். அப்போ உங்க வீட்டுக்காரர் இல்லைன்னா பரவாயில்லையாம்மா? அப்படின்னு கேட்டேன். வீட்டுக்காரர் இல்லைன்னா பரவாயில்லையா? அவருதான் அவ்வளவு கஷ்டம் குடுக்குறாருன்னு சொல்றீங்களே, இல்லைன்னா பரவாயில்லையா? ஐய்யய்யோ! அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவரால தான் நம்ம நெறைய நன்மை அடைஞ்சுட்டு இருக்கோம்னு தெரியுது. பட் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்காததால, அது பெருசா தெரியுது நமக்கு. ம். அப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பர்த்டே. லேடீஸ் எப்பவுமே பர்த்டேன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அப்படி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ஏதாவது வாங்கி குடுத்துருவாரு. ஏதாவது சேலை வாங்கிட்டு வருவாரு அப்படி. அந்த அன்னைக்கு ஃபுல்லா பார்க்குறாங்க. அவரு எதுவுமே வாங்கிட்டு வரல. நைட்டு 12 மணிக்கோ, 1 மணிக்கோ வொர்க் முடிச்சுட்டு வர்றாரு வீட்டுக்கு.
அப்போ கண்டிப்பா அவங்க வீட்ல சண்டை இருக்கும். எல்லாரோட வீட்லயும் இது இருக்கும் இல்லையா? அப்ப அந்த அன்னைக்கு சண்டை நடக்கல. நான் அடுத்த நாள் காலையில அவங்கள பார்த்துட்டு கேட்கிறேன், "அக்கா என்னக்கா அண்ணா வாங்கிட்டு வந்து குடுத்தாரு?" அப்படின்னு கேட்டா, ஆ அவரு ஒண்ணும் வாங்கிட்டு வரல. நைட்டு 12 மணி ஆயிருச்சு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஆ அப்ப சும்மா விட்டுட்டீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டேன். "அ இல்லைங்க மதன். அவரு வந்து இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலைக்கு போறது யாருக்காக? எனக்காகவும், என்னோட குழந்தைகளுக்காகவும் தான் போறாரு. இல்லையா? அது இரவு பகல் பார்க்காம வேலை செய்றாரு. அப்ப இது யாருக்காகன்னா, எங்களுக்காக தான் வேலை செய்றாரு. அப்ப இத கூட புரிஞ்சுக்காம, நான் வந்து எனக்கு இது செய்யலையா, அது செய்யலையான்னு கேட்டேன் அப்படின்னா, இது எப்படி அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இத்தனைக்கும் அவங்கலாம் பெருசா யோகா பயிற்சி எல்லாம் வாங்கல. வரல. ஆனா அவங்களோட புரிதல் ஞானம் பாருங்க எங்க உச்சத்துல இருக்குன்னு. அப்போ எனக்காக தான் என்னோட வாழ்க்கை துணை இவ்வளவும் செய்யறாரு. காலையில எந்திரிச்சு ஒரு மனுஷன் ஒரு ஆணு போயி அவனுக்காக வேலை செய்யணும்னா, மாசத்துல ஒரு 4 நாள் வேலை செஞ்சா போதும். அவனுக்கு அவ்வளவுதான் தேவை. சரிதானுங்களா? அப்ப அந்த குடும்பத்துக்கு தானே உழைக்கிறாரு. எனக்காக தானே உழைக்கிறாரு. நான் இது வாங்கி குடுக்கல, அது வாங்கி குடுக்கலன்னு சொன்னா அவருக்கு கஷ்டமா இருக்காதா? அதனால "அது நான் கேட்கல மதன்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள நமக்கு வர வேண்டிய மிகப்பெரிய விஷயம். நம்ம குடும்ப அமைதின்னு தனியா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அத பத்தி பார்க்க போறோம். சரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன தீமை, துன்பம் வந்தாலும் குடும்பத்தின் மூலமா தான் வரும்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்பமும் குடும்பத்தில தான் வரும். துன்பமும் குடும்பத்தில தான் வரும் மேக்ஸிமம். சரிதானங்க. நம்மளை பக்குவப்படுத்துற சூழல் எல்லாம் குடும்பத்தில தான் வரும். அப்ப அந்த சூழல்ல இதை விட்டுட்டு ஓடுறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். இதுலருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு தான் பார்ப்போம். பொதுவா. அப்ப அப்படி இல்லாம, என்னுடைய குடும்பத்திற்கான கடமை. அப்பாவுக்கு பிள்ளைன்னு வந்தாச்சு. அம்மா, அப்பாவ பார்த்து தான் ஆகணும். அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோ, உங்களுக்கு சொத்து குடுக்குறாங்களோ, இல்லையோ, உங்கள பாராட்டுறாங்களோ, திட்டுறாங்களோ அதெல்லாம் கிடையாது. பெத்து வளர்த்தி ஆளாக்கிட்டாங்க. திருப்பி உங்கனால அதைய முழுமையா குடுத்துற முடியாது. அப்ப அதுக்கான கடமைய செய்தே ஆகணும். பெற்றோருக்கான கடமை, வாழ்க்கை துணைக்கான கடமை, குழந்தைய பெத்துட்டீங்க. அவன் கேட்கறனா கேட்பான், கேட்காட்டி விட்டுருவான். அதெல்லாம் அவனுக்கு பொறுப்பு கிடையாது. பெத்தது நம்ம. வளர்த்தி நல்ல விதத்துல ஆளாக்க வேண்டியது நம்மளோட கடமை. சரிதானுங்களா? குடும்பத்த வுட்டுட்டு ஓடுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். அன்னைக்கு சன்னியாசி, சன்னியாசின்னு பேர்ல ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அது தப்பு. அப்ப என்னோட குடும்பத்திற்கான கடமை என்ன? என்னுடைய உறவுகளுக்கான கடமை என்ன? கடைசியா என்ன சொல்றார் மகரிஷி? இந்த உலகத்திற்கான கடமை என்ன? இல்லையா? இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பல 1000 கோடி பேருடைய உழைப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் இதை சொன்னேனான்னு தெரியல. அதாவது காலையில நீங்க எந்திரிக்கிறதுலருந்து நைட் தூங்குற வரைக்கும், அத்தன பொருளையும் கணக்கு எடுத்துக்கோங்க. ஒத்த பொருளாவது நம்ம செஞ்சதான்னு பாருங்க. இல்ல. உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேருடைய உழைப்பை ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். திருப்பி என்ன செஞ்சோம்? மகரிஷி சொல்லுவாங்க. "ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு." இல்லையா? அப்போ என்னுடைய உழைப்பு தான் பதில். அந்த உழைப்பு நீங்க வீட்ல இருந்து சமையல் செய்றீங்களோ, அல்லது வேலைக்கு போய் தொழில் செய்றீங்களோ முக்கியம் இல்ல. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே கடன கட்டுறது வேல தான். அது எந்த மனோபாவத்துல செய்யறோம் அப்படிங்கிறது தான் இந்த கடமையில உச்சகட்ட கர்ம யோகம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இல்லையா? கீதையினுடைய மிகப்பெரிய உபதேசம். செயலை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஏன்? நீ எப்பவோ செய்த செயல்கள் எல்லாத்துக்குமான பலன் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு வரும். அப்ப இன்னைக்கு செய்யற செயலுக்கு பலன் இப்போ வரும்னு சொல்ல முடியாது. நேத்தைக்கு போட்ட விதை இன்னைக்கு முளைச்சு வரும். ஆனா எது வந்தாலும் சரியா தான் வரும். நீ செயல மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இரு. கடமை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இரு. சரிங்களா? அதிலிருந்து தவறாத. உன்னோட டியூட்டிலிருந்து தவறாத. அது உன்னோட கர்ம வினைக்கு தகுந்த மாரி கரெக்ட்டா நடக்கும். அப்ப இந்த சமுதாயத்திற்கு என்னால என்ன செய்ய முடியும்? சமுதாயத்துக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். இயற்கைக்கு கடன் பட்டிருக்கிறோம். இப்பவும் மூச்சு காற்று இழுத்து விட்டுட்டே தான் இருக்கிறோம். மண்ணு மேல தான் நிக்கிறோம். தண்ணி குடிச்சு தான் வாழ்றோம். சூரிய ஒளி பயன்படுத்தி தான் வாழ்றோம். விண்சக்தி வந்து தான் வாழ்றோம். இது எல்லாமே கடன் தான் நம்ம வாழ்க்கையில.
அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு என்ன நம்ம திருப்பி செய்ய முடியும்? அதுதான் இது போன்ற ஆன்மீக சேவைகள். நல்லா புரிந்து கொள்ளணும். அதுல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு உங்கனால என்ன செய்ய முடியுமோ, அத நீங்க செய்யுங்க. அது சின்னதா பெருசாவெல்லாம் கிடையாது. நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அதற்கான வாய்ப்பு, சூழலும் உருவாகும். நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களால எல்லாமே செய்ய முடியும். இல்லையா? நீங்க செய்யலான்னு மட்டும் நினைங்க. அதற்கான வாய்ப்பை, சூழலை இந்த இயற்கை உருவாக்கி கொடுத்துரும். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு காலம் கருதி நான் கொஞ்சம் நிறைவு செய்றேன். நான் சொன்ன விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு பொருளை பார்க்கும்போது, இந்த பொருளால நான் பெற்ற நன்மை என்ன? அது கடன். நீங்க ஒரு நன்மை பெற்றிருக்கிறீங்கன்னா, கடன் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அதற்கு திருப்பி நான் என்ன செய்ய முடியும்? அப்படி உங்களுடைய உறவுகளுக்குள்ள, உங்களுடைய தொழில் இல்லையா? அந்த தொழில் இல்லாட்டி நம்ம எப்படி இருப்போம்? யோசித்து பாருங்க. ஒரு தொழில் இல்ல. ஒரு பணம் இருக்காது. பணம் இல்ல. அப்ப சாப்பாடு இருக்காது. இருக்கறக்கு இடம் இருக்காது. உடுக்கறக்கு உடை இருக்காது. தொழில் இல்ல. கௌரவம் இருக்காது. ஒரு மரியாதை இருக்காது. ஒரு மதிப்பு இருக்காது. வாழ்க்கை தேவையை நிறைவேற்ற முடியாது. எவ்வளவு துன்பம். அப்ப அந்த தொழில்லிட்ட நம்ம கடன் பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப அது எப்படி நான் திருப்பி குடுக்கறது? எப்படி அதுக்கு நன்றி உணர்வோட, பொறுப்புணர்வோட வேலை செய்றது? இது எல்லாம் நீங்க இந்த வாரத்துக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. அடுத்த வாரம் நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக ஈகை அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். பெரிய, பெரிய டாபிக். ஈத்துவக்கும் இன்பம் என்று வள்ளுவர் சொல்லுவார். இந்த உலகத்திலேயே பெரிய இன்பம் கொடுத்து பெறுற இன்பம் தான். அதைத்தான் நம்ம இப்போ வந்து பேசப் போறோம். அதை நம்ம அடுத்த வாரம் வந்து பேசப் போறோம். அதனால நிச்சயமா நான் சொல்ற விஷயத்த சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக இந்த வாழ்க்கை தத்துவத்துல வந்து கடமையை பத்தி ஐயா வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை, அப்புறம் நம்ம குடும்ப வாழ்க்கையில் கடமை அப்படிங்கிறத பற்றி ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாலும், இன்றைக்கு மனைவி என்ற ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடமை பற்றி நமக்கு சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். ஐயா சொன்னது போல வந்து கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நாம வந்து ஒரு குடும்பத்துல வந்து எந்த வித பிரச்சனைகளும் இல்லாம நம்ம வந்து எப்படி வாழணும்னா நமக்காக அவங்க வெளியில வேலைக்கு போறாங்க வர்றாங்கன்றதை அவங்க உணர வேண்டும். அதே போல் நாமும் வந்து அவர்கள் வந்து வீட்டுல இருந்துட்டு அந்த நமக்கு வேண்டிய கடமைகள் தான் அவங்களும் செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நாமளும் உணர வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை ஐயா வந்து சிறப்பா இன்னைக்கு நமக்கு விளக்குனாங்க. அதனால அப்படி போகக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாம குடும்ப வாழ்க்கை முறை அனைவருக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கை முறையாக அமையும் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக விளக்கி அனைவரையும் புரியும் வண்ணம் சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறை மதனை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. சிறப்பு. நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்க்கை தத்துவத்தின் கடமைகளை பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கி சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனையா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க.
நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயருக்கு நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றிங்க நன்றி. ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.